ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சேலம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேக தலைவர் விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். எடப்பாடியில் தாவேக சின்னத்தை முடக்கியவர்களுக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான பிரேம்குமாருக்கு தாவேக தலைவர் விஜய் வாக்கு கேட்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். எடப்பாடியில் தாவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சைக்கு விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சேலம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேக தலைவர் விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், தாவேக வேட்பாளரோட மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேக தலைவர் விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில மட்டும் தாவேகா சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் இல்லாத நிலையில தற்போது சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிற அறிக்கையில எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பிரேம்குமார் முன்பே நமது ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக பயணித்தவர் தான், நம்முடைய சகோதரர் தான். எனவே தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் நமது முன்னாள் நிர்வாகியான பிரேம்குமார் அவர்களின் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தையும் நமது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒருமனதாக ஆதரிக்க முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும், நமது முழு ஆதரவுடன் களம் காணும் சகோதரர் பிரேம்குமார் அவர்களை மனதளவில் நம்முடைய வேட்பாளராக கருதி அவருக்கு தேர்தல் ஆணையத்தால் அளிக்கப்பட்டுள்ள வரிசையில் 12 தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும், நம் குடும்பத்தை சார்ந்த அவரை பெருவாரின வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கழக நிர்வாகிகளையும் தோழர்களையும் எடப்பாடி தொகுதி மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றியடைய முயன்றவர்களுக்கு சரியான பாடத்தை புகுட்டும் விதத்தில் இவரது வெற்றி அமையட்டும் என்று அவர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். கிருஷ்ணி, எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளருக்கு விஜய் ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க சந்தானம். தொடர்ந்து அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய ஏதேனும் திட்டம் இருக்கா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? விஜயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சேலம் மாவட்டத்திற்கு சென்று பொதுக்கூட்டத்துல பங்கேற்றிருந்தார். தற்போது அவருக்கு ஆதரவாக அவர் அங்கு பரப்புரை செய்வதற்கான தற்போதைய திட்டமிடல் எதுவும் இல்லை. ஏன்னா இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கு. இன்று திருச்சி கிழக்குல பிரச்சாரம் செய்யும் அவர் நாளை திருவள்ளூர் மற்றும் சென்னையில 4 இடங்கள்ல பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதே போன்று நாளை மறுநாள் சென்னை நந்தனத்துல மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்துல அவருடைய பிரச்சாரம் என்பது நிறைவடைய இருப்பதனால சேலத்திற்கு அவர் செல்ல வாய்ப்பில்லை. இருப்பினும் இந்த சுயேட்சை வேட்பாளர் நேற்று நேரடியாக விஜயை சந்தித்து இருப்பதாக தெரிகிறது. எனவே அதனை வைத்து மாவட்ட செயலாளருடன் இணைந்து அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் என்று மட்டும் தெரிய வந்திருக்கிறது. பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.